கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் நீண்ட நாள் காத்திருப்புகளுக்கு ஜெபங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், பலனற்று போன நிலைகள் காணப்படலாம். காரணம், சூழ்நிலைகளின் காரணமாக இயேசு இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உடையவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்பதை மறந்து பலனற்று தைரியத்தை இழந்து போய் என்ன செய்வது என்று அறியாதவர்களாய் ஒரு சிலரும் தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் உங்களின் தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விருப்பங்களுக்காக காத்திருந்து பதில் இல்லையே என்றும், என் ஜெபங்கள் கேட்கப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்துடன் இருப்பவர்களும், வேறு சிலர் புதிய விடியலுக்காய், புதிய பாதைகள் திறக்கப்பட வேண்டி காத்திருக்கிறவர்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிறார், நானே பதில் செய்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர் என்று. ஆகவே உங்களை நீண்ட நாள் ஜெபத்திற்கு மறு உத்தரவை கொடுத்து பலம் தந்து தைரியப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு உறுதி அளிக்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை நோக்கி தங்களின் ஆபத்து நாட்களில் கூப்பிட்டவர்களுக்கு எப்படி பலம் தந்தார், மறு உத்தரவு அருளினார், ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், திருப்பி தருகின்றார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், அவன் குடியிருக்கிற நகரமாகிய சிக்லாகின் மேல் அமலேக்கியர்கள் தாவீதுக்கு விரோதமாய் புகுந்து நகரத்தை அக்கினியினால் சுட்டெரித்து அங்குள்ள ஜனங்கள் யாவரையும் சிறைப்பிடித்து சென்று விட்டனர். இதை அறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறவர்க்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள், கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினார், இப்படியாக, நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீதும் செயல்பட்டான். கொள்ளையாடி கொண்டு போன யாவற்றிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், பலன் அடைந்தான் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட சத்துருவானவனின் சகல சதி திட்டங்களினால் உங்களின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, சமாதானத்தை, சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை திருடிக் கொண்டும் சுட்டரித்து விட்டானே என்று கலங்கிக் கொண்டும் அழுகிறதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களே, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரின் சமூகத்தில் ஆறுதல் பெறுவீர்கள். கர்த்தர் தாவீதுக்கு அருளின அதே மறு உத்தரவை இன்றைக்கு உங்களுக்கும் அருளுகிறார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள். ஒன்றிலும் குறைவுபடாமல் சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் திருப்தியாய் பெற்றுக் கொள்ளும்படியும் உடைந்த மனதை தேற்றி பலனையும் ஆறுதலையும் அளித்தும் ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், திடப்படுத்துகின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கிதியோனை குறித்து பார்ப்போமானால், கிதியோனும் தன் ஜனங்களுக்கு தங்கள் தேசத்திலே எப்பொழுதெல்லாம் அவர்கள் விதை விதைக்க ஆயத்தமாயிருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிலத்தின் விளைச்சலை கெடுத்து ஒன்றும் மீதியாய் வைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் அழித்து கெடுத்து போடுவார்கள். இந்நிலையில் கிதியோன் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான், எப்படி எனில், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாயிருக்கிறார்கள், இவர்களை எப்படி மேற்கொள்வேன்? நானோ என் குடும்பத்தில் எல்லாரிலும் மிகவும் சிறியவன், எளியவன் என்றும் மேற்கொள்ளுகிற பலன் எனக்கில்லையே என்றும் விண்ணப்பிக்கின்றான். கர்த்தர் ஜெபத்தை கேட்கின்றார், மறு உத்தரவு அருளுகின்றார். எப்படி எனில், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றும், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று பதில் கொடுத்து அப்படியே செய்து ஆசீர்வதிக்கிறதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், துன்பங்கள், வேதனைகள் பல வழிகளில் திரளாய் இந்நாட்களில் உங்களை ஆக்கிரமித்தும் ஆளுகை செய்தும் இருக்கிறதா?
நீங்கள் எடுக்கிற முயற்சிகளிலெல்லாம் தடைகளும் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் வேதனைகளும் வருகிறதே என்று கலங்கி போய் காணப்படுகிறவர்களே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசியுங்கள். உங்களுக்குள் இருக்கின்ற பலத்தோடும் விசுவாசத்தோடும் காரியங்களை நடப்பியுங்கள். யுத்தம் கர்த்தருடையது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு எதிராக எவையெல்லாம் தீவிரித்து காணப்படுகிறதோ இன்றைக்கு அவைகளை முறியடிக்கின்றார், முழு வெற்றியை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசிங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள். மத்தேயு 5:9. பிரியமானவர்களே, மகிழ்ச்சியுடன் வாழும் துன்மார்க்கரை நீங்கள் கண்டதுண்டா? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போன்றவர்கள். அக்கடல் அமைதியாக இருக்க முடியாமல் அதன் அலைகள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகின்றன என்று தீர்க்கதரிசியான ஏசாயா கூறுகிறார். முரட்டுத்தனமும் கலக குணமும் உள்ளவர்களுக்கு தேவனிடத்தில் சமாதானம் இல்லை. எமக்குள்ளே சமாதானம் இல்லாமல் அதை பிறருக்கு கொடுக்க முடியாது. இதை பற்றி யோபு, நீர் அவரோடே பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை உண்டாகும் என்று அறிவுறுத்துகிறார். பிறருக்கு சமாதானத்தை எடுத்து செல்ல வேண்டுமெனில் முதலில் நாம் சமாதானத்தின் பிரபுவை அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவர் சிலுவையில் நித்திய இரத்தத்தின் மூலம் சமாதானத்தை ஏற்படுத்தினார் அவர் சொல்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இவ்விதமாய் நாம் மன்னிப்பை பெற்றோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். இதனால் எமக்குள்ளே தேவ சமாதானத்தை பெற்றுள்ளோம். அவரது சமாதானத்தின் ஊழியத்தை சபையிலும் உலகிலும் செய்ய நாம் புறப்பட்டு செல்வோம். ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்போம். ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய சமாதானம் எமக்குள்ளும் எம் மூலமாகவும் வெளிப்படும். தேவனோடும் எம் அயலாரோடும் சமாதானமாய் இருப்போம். இந்த சமாதானத்தை பெற்ற இருதயம் பாக்கியமானது. பாவமுள்ள இந்த உலகில் பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பது இயேசுவின் இரத்தமே. அவருடைய மேலான வாஞ்சை சமாதானமே ஆகும். ஆமேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 28ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளிலே இந்த நாட்களை கடந்து செல்லுவோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது: ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் தெசலோனிக்கே சபைக்கு இந்த நாட்களில் இந்த வார்த்தை எழுதுகிற வேளையில் அவர் சொன்னார், நீங்கள் மற்றவர்கள் செய்கிற காரியத்தை குறித்து அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் யாவருக்கும் எப்பொழுதும் நன்மையை செய்ய நாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தீமை செய்கிறவனுக்கு, நம்மை நிந்திக்கிறவனுக்கு நாங்கள் இந்த நாட்களில் அவனை நிந்திக்க கூடாது. நமக்கு தீமை செய்கிறவனுக்கு நாங்கள் தீமை செய்வதற்கு படியாக இந்த நாட்களில் நாங்கள் நாடக்கூடாது. நாங்கள் அவர்கள் தீமை செய்தாலும் தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அவரை குத்தினவர்களையும் அவரை நிந்தித்தவர்களையும் அவரை ஆணியிலே அடித்து சிலுவையிலே தொங்க வைத்தவர்களையும் அவர் அங்கே சபிக்கவில்லை. அவர்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல,
ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர் சொன்னார் இந்த நாட்களில், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்று ஒரு பெரிய ஒரு வார்த்தையை இந்த நாட்களிலே சொன்னார். அந்த வார்த்தைக்குள்ளேயே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எல்லா விதமான காரியம் அடங்கி வருவதை பார்க்கிறோம். அப்படியானால் அவர்கள் செய்த தீமைக்கு தீமை செய்யாதபடி அவர்களுக்கு ஒரு நன்மையான ஒரு வாழ்த்துதலை இந்த நாட்களில் ஆண்டவர் தெரிவிக்கிறதா இருக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களிலே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவருக்கு எதிராய் பரிசேயர் நின்றார்கள், சதுசேயர் நின்றார்கள், வேதபாரகர்கள் நின்றார்கள். ஆனாலும் அவர் ஒருவனுக்கும் ஒரு தீங்கும் இந்த நாட்களை விளைவிக்கவில்லை. அதற்கு மாறாக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அவர்களை குணப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்களும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுகிறவர்களா இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதி சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். தீமை செய்கிறவனுக்கு நாங்கள் தீமை செய்தால் அதற்குரிய பலன் என்ன? ஒன்றுமே இல்லை. அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, தீமை செய்கிறவனுக்கு நாங்கள் நன்மை செய்கிறவராய் மாற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு பாதையை, ஒரு வழியை இந்த நாட்களை கற்றுத் தருகிறார். மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்கிறார்களா? மற்றவர்கள் நமக்கு நிந்திக்கிறார்களா? அப்படியானால் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, உன் சிநேகிதனை அல்ல உன் சத்ருவை சிநேகிதி என்று. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு சத்ருவா இருக்கிறவனை நாங்கள் சிநேகிதிக்கிற வேளையிலே அங்கே தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய சாயலையும் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு மீண்டுமா இந்த நாட்களை கற்றுத் தருகிறது. அதனாலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களை இந்த வார்த்தையூடாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்து, நன்மை செய்கிறது மட்டுமல்ல, எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுகிறவர்களாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அப்படியாக செய்கிற வேளையிலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் எப்படியாக நான் நன்மை செய்வேன், எப்படியாக அந்த காரியத்தை செய்வேன் என்று யோசித்துக் கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அவர்கள் உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து நடத்தி வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக கற்றுக்கொள்ளுகிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விரும்புகிறேன், நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.